அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். மறுபடியும் அப்புறம் அப்புறம் போகிறவர் போல என் மீது நோக்கமாயுள்ளார். என் நினைவெல்லாம் அவர் விசுவாசத்தோடு சொல்லுங்களேன். என் மீது நோக்கமாயுள்ளார். என் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். மோரியாவில் ஆபிரகாமை ஒரு காணாதவர் போல் இருந்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பழுகி பெருக செய்தார். மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போல இருந்தார். மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போல இருந்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பலுகி பெருக செய்தார். ஓ, ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பலுகி பெருக செய்தார். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் என் மீது நோக்கமாயுள்ளார். என் நினைவெல்லாம் அவர் அறிவார். என் மீது நோக்கமாயுள்ளார். என் நினைவெல்லாம் அவர். ரெண்டு கரங்களை மேல வைத்து சொல்லுங்களேன். காக்கின்றவர், உருவாக்கின்ற, தோளின் மேல் சுமக்கின்றவர். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போகிறது போல அவன் இந்த நாள் வரை நம்ம சுமந்து கொண்டு வந்தவர். தோளின் மேல் சுமக்கின்றவர். கப்பலின் அடித்தட்டினில் அவர் காணாதவர் போல அயர்ந்தார். எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். கப்பலின் அடித்தட்டினில் அவர் காணாதவர் போல அயர்ந்தார். கப்பலின் அடித்தட்டினில் அவர் காணாதவர் போல அயர்ந்தார். எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். ஓ, எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். ஆமென். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். ஓ, காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். மறுபடியும் முதலாவது சேர்ந்து பண்ணலாமா? மோரியாவில் ஆபிரகாமை பார்த்து அவர் காணாதவர் போல் இருந்தார். ஆனால் அவனுடைய பிள்ளையாகி ஈசாக்குக்கு ரெகோபோத் என்னும் பள்ளிக்கு பெருக செய்யும் இடத்தை கொடுத்தார். அவருடைய பிள்ளையாகிய நமக்கும் அவர் பழுகி பெருகும்படியான இடங்களை அவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். சுதந்திரிக்க வேண்டியது நம்முடைய கடமை. மோரியாவில் ஆபிரகாமை, ஆமென்,
மோரியாவில் அவர் காணாதவர். சொல்லுங்களேன், ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பலுகி பெருக செய்தார். ஈசாக்குக்கு பலுகி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ எப்படி பாட போறீங்க? எப்படி பாடலாம்? ஈசாக்குக்கு பதிலா உங்க பேரை சொல்லி பாடலாமா? எதுக்கு போட்டு அப்படிலாம் ஆசீர்வதிச்சுட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு மூஞ்சி. சந்தோஷமா சொல்லுங்களேன். பேரை சொல்லி பாடலாமா? சொல்லுங்க, உங்க பேரை சொல்லி பாடுங்க. சும்மா பாடுங்க, அப்படி பாடுங்க. விஜய்க்கு மறுவாழ். சிரிக்கிறீங்க, என்ன ஆசீர்வதிக்க கூடாதா? உங்க பேரை சொல்லி சொல்லுங்களேன். ஏன் இவ்வளோ தயக்கம் அறிக்கை பண்றதுல? சொல்லுங்க. மோரியாவில் ஆபிரகாமை அவர். உங்க பேரை சொல்லி. விஜய்க்கு மறுவாழ்வளித்து பலுகி பெருக செய்தார். விஜய்க்கு மறுவாழ்வளித்து. சரி, இப்போ கர்த்தர் சமூகத்தில் இருக்கீங்க. உண்மையா என் பேரை சொல்லி பாடுன்னு எத்தனை பேர் கையை தூக்க முடியும்? உண்மையா சொல்லணும். தெரியும் எனக்கு 2-3 பேர் இருப்பீங்கன்ட்டு. அவன் ஹல்லேலூயா. சரி, ஓகே, இன்னொரு பாட்டு பாடலாம். ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும் பொழுது என்னாலும் வெற்றி வெற்றி.